ஆண்டவரும் ரசிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், நெகேமியா 2:18. என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த மாதத்தில் கர்த்தரோட கரம் உங்கள் மேலே இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நன்மையாக இருக்கிறது. எனக்கு பிரியமான தேவச்சனமே, சிறைப்பின் நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். நம்ம இத்தனை நாள் பட்ட உபத்திரம், கஷ்டம், பாடுகள், நம்மளுடைய பிரயாசங்கள், எல்லா காரியங்களும் முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்குதா? ஒரு மனசு அங்கலாய்த்து தவிக்கிற சூழ்நிலை. இது எப்போ மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் மனசு ரொம்ப அங்கலாய்த்து தவித்துதா? உங்கள் ஆத்மா அப்படியே தவிப்போடு இருந்துச்சா? மாறன் ஆண்டவரேன்னு ஆண்டு சமூகத்தில் கண்ணீரோடு நின்ன நாட்கள் இருக்குதா? இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. இந்த மாதம் 1ஆம் தேதி பொழுதுமா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னென்னா, என் கரம் உன் மேலே நன்மையாக இருக்குது மகனே. என் கரம் உன் மேலே நன்மையாக, உனக்கு நன்மை செய்யும்படியாக உன் மேலே இருக்குது மகனே மகளே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, உங்களை சிறைப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கும்படியாக, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக மோசே என்ற நபரை கர்த்தர் அனுப்பினார். இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி ராஜாவினிடத்தில் போய் சொல்வதற்கு அவனை அனுப்பினார். அவனுக்கு வாயாக ஆரோனையும் கூட வைத்திருந்தார். ஆமேன். இன்றைக்கு பாருங்கள், கர்த்தரோட வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருது. உங்களோட கைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வேலைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கைட்டு செய்கிற காரியங்களை நீர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நம்முடைய கரம் என் மேலே நன்மையாக இருக்கிறக்காண்டி ஸ்தோத்திரம்னு சொல்லி உங்கள் கைகளை மேலே உயர்த்தி நீங்கள் ஜெபிச்சுட்டு போய் இன்றைக்கி உங்களோட கையிட்டு செய்கிற வேலையை செய்து பாருங்கள். நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. உங்கள் வேலைகளில் அவ்வளோ பெர்ஃபெக்டாக நீங்கள் முடிச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளோட படிப்பு காரியமா, அந்த ஃபீஸ் கட்ட முடியலேன்னு ஒரு காரியங்கள் இருக்கா, கையை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு நன்மை செய்யும்படியாக நம்முடைய கரம் என் மேலே இருக்கிறதுக்காக நன்றி. விழுந்து போன என்னோடய பிஸ்னஸை ஆண்டவரே தூக்கி நிறுத்துறதேலுக்காண்டி ஸ்தோத்திரம். ஏன்னா உங்கள் கரம் என் மேலே நன்மையாக இருக்கிறதுக்காண்டி ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அவங்களோட பிஸ்னஸை திருப்பி மீண்டும் உயர்த்தி கட்டுவார். ஆமேன். உயர்த்தி எழும்பச் செய்வார். கழுகுகள் சட்டைகளை எடுத்து உயர எழும்புறது போல், கழுகை போல் உயர எழும்பி நிற்கும். ஃபோக்கஸிங் உங்கள் மேலே தான் இருக்கும். உயர்ந்த கட்டடத்தை போல் இருக்கிறதுலே டாலஸ்ட்டு பெஸ்ட்டான பிஸ்னஸ் எதுனா நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக தான் இருக்கும். உங்களை பேர் சொல்லி விரல் விட்டு என்ன பண்ணுற சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ்மேன்ஸில் உங்களோட பேரும் அந்த லிஸ்ட்டில் வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான். நீங்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ளணும். பாருங்கள், தாவீது தான் இழந்த எல்லா நிலைமைகள்லையும் தனக்கு எல்லா போராட்டத்துலேயும் கர்த்தர் நோக்கி தன்னை பலப்படுத்தி கொண்டான். அதனால் பாருங்கள், சிக்லாக்கில் இருக்கும்போது அவன்கிட்ட இருக்கிறது எல்லாம் போயிடுச்சு, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் கர்த்தரை நோக்கி கேட்டது ஒன்று தான், இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே, இதை நான் தொடர்ந்து போகவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டான் பாருங்கள். மற்ற எல்லாரும் அழுது புலம்புனாங்க. அவனோடு சேர்ந்து நன்மைகளை அனுபவித்து எல்லாருமே அவனை திருப்பி கல்லெறிய முற்பட்டாங்க. ஆனால் அவனோ இது எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு திரும்ப தருவார் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே தன்னை பலப்படுத்திக்கிறது மாத்திரம் இல்லை, தன்னை சுற்றி இருந்தவர்களையும் அவன் பலப்படுத்தினான். அதை போல் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பலப்படுறதுனால, நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களோட வார்த்தை அவங்கள தேற்றி அவங்கள மறுபடியும் கட்டி எழுப்பும். ஆமேன். அப்போ உங்களை கர்த்தர் கட்டி எழுப்பும்படியாக முதலாவது விரும்புகிறார். அதுக்காக நம்ம செபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்லவரை நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் பதியத்தக்கதாய் இந்த வசனம் எங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் அப்படியே வேரூன்றி ஆண்டவரே கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வார்த்தைகளை நம்புகிறதான ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாக இருக்கட்டும். அதை செயல்பாட்டில் கொண்டு வரத்தக்கதாக எங்களுடைய சிந்தைகள் மறுரூபமாக முடியாது செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தரோட கரம் எங்கள் மேலே நன்மை செய்வதற்காக இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்கிற காரியங்கள், எங்களுடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளோட ஃபீஸ் காரியங்கள், எல்லா காரியங்களையும், பிஸ்னஸ் காரியங்கள், எல்லா விதமான வெளிநாடு போகிற வேலை காரியங்கள், எல்லா காரியங்களும் கர்த்தர் நன்மையாக செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தில் நாங்கள் நன்மை சுதந்திரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா பலவீனத்தின் நாட்கள் எல்லாம் முடிந்து போனக்காண்டி ஸ்தோத்திரம். தோல்வியின் நாட்கள் முடிந்து போனக்காண்டி ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன்.